மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இன்னும் ஒரு வார காலமே இருக்கும் நிலையில் பல்வேறு சலுகைகளை திருப்பூர் ஜவுளித்துறையினர் எதிர்நோக்கி உள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை பார்க்கலாம். திருப்பூரில் 10,000க்கும் மேற்பட்ட பின்னலாடை நிறுவனங்களும், சாய ஆலைகள், மீட்டிங் எம்ப்ராய்டரி, பிரிண்டிங் என அதன் சார்பு நிறுவனங்களும் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிறுவனங்கள் ஆண்டுக்கு 45,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி ஈட்டித் தருவதோடு உள்நாட்டு வர்த்தகத்தில் 35,000 கோடி ரூபாய் என மொத்தம் 80,000 கோடி ரூபாய் அளவிலான வர்த்தகத்தை செய்து வருகின்றன. இதன் மூலமாக தமிழகம் மற்றும் வட மாநிலங்களான பீகார், ஒடிசா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைத்து பயனடைந்து வருகின்றன. இந்த நிறுவனங்களுக்கு அமெரிக்காவில் இருந்து 1 முதல் 2 லட்சம் ஆடைகளுக்கு ஆர்டர்கள் கிடைத்து வந்த நிலையில் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, வளைகுடா நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருந்து 5,000 முதல் 10,000 ஆடைகளுக்கான ஆர்டர்கள் மட்டுமே கிடைப்பதாக கூறப்படுகிறது. திருப்பூர் பல இன்னல்கள் கடந்துதான் இந்த தொழில சாதிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இது எல்லா நேரத்திலயும் அரசாங்க உதவிகள் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அரசாங்க உதவிகள் எல்லாமே அந்த தொழில சாதிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். இந்த முறை இந்த அமெரிக்க வரி விதிப்பால திருப்பூர்ல பல ஆர்டர்கள் குறைவு, மேலும் வேலைவாய்ப்பு இழக்கும் அபாயங்கள் ஏற்பட்டிருக்குது. இது மத்திய அரசு இந்த பட்ஜெட்ல இதற்கான சில அறிவிப்புகள் அறிவிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். வர்த்தகத்துறை சார்பா இதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுக்கு இருக்கு, பிரச்சனையை எப்படி நிவர்த்தி செய்யறது அப்படிங்கிற அறிவிப்புகள் அறிவிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். அமெரிக்க ஆர்டர்களை பெற்ற நிறுவனங்கள் தொடர்ந்து இடைநில்லா வேலை வழங்கி வந்ததோடு வங்கி கடன்கள் பெற்று பல புதிய கிளைகளையும் துவக்கி ஏராளமானோருக்கு வேலைவாய்ப்பை வழங்கி வந்தனர். இந்நிலையில் ட்ரம்பின் 50% வரி விதிப்பு காரணமாக அமெரிக்க ஆர்டர்கள் நிறுத்தப்பட்டுள்ளதோடு மேலும் 500% உயர்த்த ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதால் அமெரிக்காவுடன் வர்த்தகம் முற்றிலும் தடைபடும் என ஏற்றுமதியாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். இதற்கு மாற்றாக ஐரோப்பிய மற்றும் பல்வேறு நாடுகளோடு வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்நாடுகளில் இருந்து ஆர்டர்கள் பெற்று தயாரிக்க காலதாமதம் ஏற்படும் என கூறப்படுகிறது. அதுவரையிலும் தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் காக்கவும், ஏற்றுமதியாளர்கள் பண பிரச்சனையின்றி தொழிலை நடத்தவும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் பல்வேறு சலுகைகளை மத்திய அரசின் பட்ஜெட்டை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்தியாவிலிருந்து இறக்குமதியை தடை செய்யணும் அப்படி அடிப்படையில இந்த வரிங்கிற ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்தி 50% வரி விதிச்சிருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்தியாவில இருந்து போக வேண்டிய ஆடை எல்லாம் இப்போ போக முடியாம, ஆர்டர்கள் எடுக்க முடியாம ஒரு சூழல் இருக்கு. 4 மாதங்கள் ஆயிருச்சு. மத்திய அரசு ஏதோ ஒரு சுகமான முறையில அமெரிக்காவோட நல்ல உறவை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குண்டான எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு தென்படல. அது ஒரு நம்பிக்கை எங்களுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 நாளுக்கு மேலான காட்டி வங்கி நெருக்கடி பண்ற மாதிரி சூழல் இருக்கு. குறிப்பாக வங்கியில் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், வட்டி தள்ளுபடி மற்றும் பிற கடன்களுக்கான செலுத்தும் கால அவகாசம் நீட்டிப்பு போன்ற சலுகைகளையும் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் விதமாக மானிய அறிவிப்புகள் கொடுக்க வேண்டும் என தங்கள் எதிர்பார்ப்பை தெரிவித்துள்ளனர். மேலும் திருப்பூரில் 10 லட்சம் முதல் 1 கோடி வரை முதலீட்டில் தொழில் செய்யக்கூடிய மிக சிறிய தொழில் நிறுவன உரிமையாளர்களுக்கு டியூட்டி டிராபேக் அதிகப்படுத்த வேண்டும், மிகச்சிறிய மைக்ரோ நிறுவனங்களுக்கு மானியம், சலுகைகள் சென்றடைய செய்ய வேண்டும் என்றும், சிறுபான்மையினர் தொழில் தொடங்க சலுகைகள் அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். திருப்பூர் மாநகரில் ஏறத்தாழ வணிக ஏற்றுமதியின் மூலமாக ஆண்டொன்றுக்கு 45,000 கோடி ரூபாய்க்கு நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் 1 லட்சத்தை எட்டுவோம் என்று நம்பிக்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கிற நகரத்தில் உள்கட்டமைப்பு வசதி என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவற்றை நிறைவேற்றி கொடுப்பதற்குரிய முறையில் இந்த நிதியாண்டு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குவார்கள் என்று நம்புகிறோம், ஒதுக்க வேண்டும் என்று கோருகிறோம். தொழிலாளர்கள் பிரதானமானது. தொழிலாளர்களின் குடியிருப்பு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை தீர்ப்பதற்குரிய முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அமெரிக்க அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிற வரி உயர்வால் தொழிலாளர்கள் வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. வேலை இழப்பால் பாதிக்கப்பட்டிருக்கிற தொழிலாளர்களுக்கு நிவாரணமும் இந்த நிதிநிலை அறிக்கையில். இது குறித்து திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் கூறுகையில், தற்போதைய நிலையில் ஏற்றுமதியாளர்களை அழைத்து பேசி அவர்களுக்கு தேவையான உடனடி நிவாரணங்களை கேட்டறிந்து அதற்கு ஏற்ப நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக